சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன மாதிரி காரியங்களை செஞ்சார், எப்படி வழி நடத்தி கொண்டு போனார்னு சில சாட்சிகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த சாட்சிகளை வாசிக்கிறேன், நான் கவனமாக கேளுங்க. முதலாவது சாட்சி சகோதரர் டேவிட் ராஜசிங், கொடைக்கானல். கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி காலையில் எழுந்ததிலிருந்து என்னுடைய இடது கண்ணில் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு பார்ப்பதெல்லாம் இரண்டாக தெரிந்தது. உடனே மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், உங்கள் கண்ணில் உள்ள நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்னுடைய இடது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை செய்த பின்பும் முன்பு தெரிந்ததை போல இரண்டாக தெரிந்தது. மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகிய போது நார்மலாக பார்வை வருவதற்கு 3 மாதங்கள் ஆகும், அப்படி வராவிட்டால் மறுபடியும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது நானும் என்னுடைய கண்களில் கைகளை வைத்து இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்த மறுநாள் காலையில் இருந்து என்னுடைய இடது கண் நார்மலாக தெரிய ஆரம்பித்தது. ஜெபத்தை கேட்டு என் கண்களில் இருந்த பாதிப்பை நீக்கி தெளிவான பார்வையை எனக்கு தந்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாருங்க, இங்கே சகோதரர் கண்ணில் சரியாக தெரியல. விசாரிக்கும் போது மருத்துவருக்கு சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷன் செஞ்சால் சரியாயிரும். அதுக்கான காரணங்களை சொன்னாங்க. சரி, ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு, சின்ன காரியம் தானே, ஆப்ரேஷனும் நடந்தது. ஆனால் அந்த காரியம் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல. அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சுகம் அவங்களுக்கு உண்டாகலை. 3 மாதம் ஆகும், இது உங்களுக்கு பார்வை வர்றதற்கு 3 மாதம் ஆகும், இல்லை வராமையும் போகலாம், அப்படி நடந்துச்சுன்னா நம்ம வேறொரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்படி ஒரு முடிவே தெரியாத ஒரு சூழ்நிலையில், குழம்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். எந்த பார்வை கிடக்க 3 மாதம் ஆகும்னு சொன்னாங்களோ, ஜெபித்த மறுநாளிலிருந்து அந்த பார்வை அவங்களுக்கு திரும்ப கிடச்சிது. ஒரு இருள அவங்களுக்கு பாருங்களேன், ஒரு இருளான சூழ்நிலை, ஒரு முடிவே இல்லை, குழம்பி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படி ஒரு குழப்பம் பாருங்களேன். இப்படி பண்ணால் வருன்றாங்க, ஆனால் 3 மாதம் ஆகும், வரலனாலும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஒரு முடிவே இல்லை, ஒரு குழப்பம், குழம்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளும் நிறைய நேரம் அப்படி தான் குழம்பி கொண்டே இருப்போம். இல்லை இப்படி பண்ணி பார்ப்போமா, இப்படி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், இல்லை நம்ம வேறு மாதிரி முடிவு பண்ணி பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அமைதியாகவே இருந்துடலாம் அப்படின்னு அமைதியாகவே எல்லா பிரச்சனையும் நமக்கே சேருது. நிறைய நேரம் நீங்களும் அப்படி இருக்கிறீங்கல்ல, ஒரே குழப்பத்தின் மத்தியில், குழப்பமான சூழ்நிலையில் குழம்பி கொண்டு நிறைய பேர் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. ஏதோ ஒரு குழப்பத்தோடு இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இயேசு இன்றைக்கு உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த குழப்பத்திலேருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். குழம்பி கொண்டிருக்கலாம், எப்படி முடிய போகுது, எப்படி காரியம் நடக்க போகுது, இதுக்கெல்லாம் எப்படி முடிவு வரும், இதெல்லாம் எப்படி முடியவா போகுது அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இயேசு சர்வ ஞானி. அவருக்கு எல்லாம் நம்ம நினைக்கிறதற்கு மேலாக அவருடைய ஞானம் அப்பாற்பட்டது. நீங்கள் அவர் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் குழம்பிக் கொண்டு இருக்கிற காரியத்தில் நீங்களே அதிசயிக்கிற வண்ணமாக இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த சகோதரருக்கு அப்படி தானே செஞ்சாங்க. 3 மாதம் ஆகும், வரலன்னா அடுத்த ஆப்ரேஷன் நடந்தாலும் இதே மாதிரி வர சூழ்நிலை இருக்குல்ல. கன்ஃபார்மாக எதுவுமே கிடைக்கல, ஒரு குழப்பம், ஒரு பிளாக் டவுட், ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சகோதரருக்கு இயேசு உதவி செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார்.